காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது நீர் ஊற்றுகள். இந்த நீர் ஊற்றில் ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று இயற்கை நீரூற்று, இன்னொன்று செயற்கையான நீரூற்று. செயற்கை நீரூற்று நம்ம பார்த்துருப்போம். நம்முடைய வீட்டு டேபிளில் அந்த மேசையில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரூற்றை பார்த்துருக்கலாம். அந்த தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிற அந்த காட்சி, நம்ம கரண்டில் சுவிட்சு போட்ட உடனே அது அழகாக இயங்கும் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்க பார்க்க நமக்கு மனதுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஒரு குழப்பத்திலிருந்து நாம் விடுபடுவதைப் போல இருக்கும். அந்த நீரினுடைய அந்த வளைவு நெளிவுகளில் அசைந்து வருவதை பார்த்து கொண்டே இருந்தால் நமக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு பேரானந்தம் கிடைக்கும். அது செயற்கை நீரூற்று. அதே மாதிரி நீரூற்றில் வந்து பார்த்திங்கன்னா இசை நீரூற்றுகள் இருக்குது. சில பூங்காக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாடலுக்கான இசையை எழுப்பி அந்த இசைக்கு தகுந்த மாதிரி அந்த நீரூற்றுகள் நடனம் ஆடுவது மாதிரி காட்சிகள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. ஒளி காட்சிகளோட அந்த நீரூற்றுகள் இயக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் செயற்கை நீரூற்றுகள். ஆனால் இயற்கையான நீரூற்றுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி உண்டுங்க. அந்த இயற்கையான நீரூற்றிலே நிரந்தர நீரூற்று, தற்காலிக நீரூற்று அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதாவது மழை நீரை விட கடல் நீர் உயர்ந்ததும்பாங்க, கடல் நீரை விட நதிநீர் உயர்ந்ததும்பாங்க, நதிநீரை விட அருவி நீர் உயர்ந்தது அப்படிம்பாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா, நம்ம மழை பெய்யக்கூடிய தண்ணி வந்து பூமியில் போய் சேர்ந்து அது மண்ணுக்கு அடியில் நிலத்தடி நீர் மட்டமாக அது வந்து தேங்கி இருக்கும். அப்படி தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து பார்த்திங்கன்னா செடி கொடிகள் தாவரங்கள் எல்லாம் தங்களுடைய வேர்கள் மூலமாக உறிஞ்சி அதை வெளியே எடுப்பதை நம்ம பார்த்துருப்போம். அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தடி நீர் மட்டம் அதற்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பாறைகளில் வந்து என்ன ஏற்படும்னா ஒரு பெரிய பிளவு ஏற்படும், ஒரு வெடிப்பு ஏற்படும். அப்படி ஏற்படும் போது என்ன ஆகும்னா மிகப்பெரிய அழுத்தம் கிடைக்கும். அந்த அழுத்தம் உருவாவதனால அந்த நிலத்தடி நீரில் உள்ள அந்த தண்ணீர் வந்து பீறிட்டு கொண்டு மேலே வரும், பீச்சி அடித்து கொண்டே இருக்கும். அதற்கு பெயர் தான் நீரூற்று என்று பெயர். இந்த நீரூற்றுனால தான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அருவிகள் கொட்டி கொண்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மிக முக்கியமான அருவின்னு பார்த்தா குற்றால அருவியை நம்ம சொல்லலாம். அங்கே மேலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. நாம் யோசிச்சிருப்போம், இவ்வளவு தண்ணியை எப்படி மேலே கொண்டு போய் யார் வச்சாங்க, எப்படி மேலேருந்து கீழே இவ்வளோ தண்ணி விழுது அப்படின்னு நினைப்போம். அருவி தண்ணீர் தான் இருக்கிற தண்ணீர்லேயே உயர்ந்ததுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அந்த தண்ணீர் என்ன தண்ணீர்னு சொன்னாக்கா நிலத்தடி நீர், நிலத்துக்கு அடியில் உள்ள நீர். அப்போ அதில் எவ்வளவு தாதுக்கள் அதில் சேர்ந்திருக்கும், மண்ணுக்கு அடியில் உள்ள அத்துணை சத்துக்களும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சத்தான நீர் தான் பாறைகள் இடுக்குகளை வழியாக புவியீர்ப்பு விசையையும் எதிர்த்து கொண்டு பீரிட்டு கொண்டு மேலே கிளம்பி வந்து ஊற்றாக வந்து சிறு சிறு சுனைகளாக மாறி அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய நீர்த்துளியாக மாறி அது பிரவாகமாக அருவியாக கொட்டுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அப்படி வரும்போது அந்த மலைகளில் காடுகளில் உள்ள அந்த மூலிகைகள் தாவரங்கள் செடி கொடிகள் அவற்றையெல்லாம் சேர்ந்து கொண்டு வருகிற போது அந்த தண்ணீருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணமானது உருவாகி விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி மருத்துவ குணமுள்ள நீரை நம்ம வந்து குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம் உடம்பில் உள்ள மொத்த சூடும் தணிவது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடல் சார்ந்த பல நோய்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த மருந்தாகவும் அது வந்து அமையுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பாருங்கள், அந்த அருவிகளோடு இருக்கக்கூடிய இடங்களில் பல நீர்நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அந்த இயற்கையான நீரூற்றுகள் அவங்க தேடி போவாங்க. அந்த நீரூற்றுகள்லேயே நிரந்தர நீரூற்று, தற்காலிக நீரூற்றுன்னு ரெண்டு உண்டு. அதாவது நிரந்தர நீரூற்றுனா 12 மாதமும் அங்கே தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் அருவி பார்த்தீங்கன்னாக்கா 12 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விழுந்துட்டுருக்கும். ஆனால் குற்றாலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் தண்ணி விழுறதை பார்க்க முடியும், மற்ற நாள்கள் அதை பார்க்க முடியாது. அதாவது மழைக்காலங்களில் மட்டுமே வந்து வரக்கூடிய அருவிகள் நீரூற்றுகள் இருக்குது. அது வந்து தற்காலிக நீரூற்றுகள் அப்படிம்பாங்க. மழைக்காலத்தையும் தாண்டி மற்ற காலங்கள்லேயும் வந்து நீரூற்றுகள் இருக்கக்கூடியதுக்கு வந்து நிரந்தர நீரூற்றுகள் அப்படின்னு அதுக்கு பேர். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.